ஆண்டவருடைய நாமத்தை பாடி மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் கனிகூருவோம். எந்நேரமும் நம் நேசரில் கனிகூருவோம். நம் நேசரில் கனிகூருவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எதை நினைத்தும் கலங்காமல் எப்போதும் தோத்தரிப்போம். எதை நினைத்தும் கலங்காமல் எப்போதும் தோத்தரிப்போம். நாம் எப்போதும் தோத்தரிப்போம்.
தீர்க்கதரிசி புஸ்தகம் 31வது அதிகாரம் 16வது வசனம். அல்லேலூயா. நம்ம நாட்களிலே நீ இனி அழ வேண்டாம், கண்ணீர் விட வேண்டாம், உடைய கண்ணீரை கர்த்தர் என்ன செய்வார்? துடைப்பார் என்கிற பார்க்கிறோம். இது நாட்களே நாம் தியானித்து வருகிற காரியம் சொன்னால், நான் அழுது கதறி கண்ணீர் விட்டு ஜெபித்த என் ஜெபத்திற்கு என் தேவன் என்ன செய்கிறார்? பலன் கொடுக்கிறவர். அல்லேலூயா. பலன் கொடுக்கிறவர், பதில் கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, பலன் கொடுக்கிறவர். அல்லேலூயா. அதை தொடர்ந்து நாம் ஆகாரின் கண்ணீரை பார்த்தோம். அருமையிலே அதுபோல அன்னாளின் கண்ணீரை கடந்த வாரத்தில் பார்த்தோம். யோவானுடைய சுவிசேஷத்தில் போவீர்களானால் அங்கு 2 ஸ்திரீகளுடைய கண்ணீரை பார்க்கிறோம். 11வது அதிகாரம் 33வது வசனம் வாசிக்கலாம். யோவான் 11. அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். ஆமென். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், பல நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், நான் அழுகிறது, நான் கதறுகிறது, கண்ணீர் விடுகிறது, நான் தேவ சமூகத்தில் ஓலவிடுகிறது யாருக்கும் தெரியலை. அதே மாதிரி நான் ஆராதிக்கிற ஆண்டவருக்கு தெரியல. மனுஷர்கள் மறந்து விடுவார்கள், மாறி விடுவார்கள், மறுதலித்து விடுவார்கள். அல்லேலூயா. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. கண்ணீர் விட்டு அழுகிற நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன். ஆகார் ஒரு பேர் சூட்டினான், மறந்து போகக்கூடாது. அவர் என்ன சொன்னான்? நீர் என்னை காண்கிற தேவன். அடுத்து என்ன சொன்னான்? என்னை காண்கிறவரை நானும் இவ்விடத்தில் என்ன செய்தேன்? எத்தனை பேர் கண்டிருக்கீங்க? கண்டவங்க மட்டும் கை வைத்து. அல்லேலூயா. மனுஷர்கள் காணாமல் இருக்கலாம், மனுஷர்கள் மறைந்திருக்கலாம். சில காரியத்தில் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா, சில ஆட்கள் நேருக்கு நேரம் வந்துட்டு இருப்பாங்க, நேருக்கு நேரம் வந்துட்டு இருப்பாங்க. நம்மளை பார்க்கக்கூடாதுன்றதுக்காக அப்படியே அந்த பக்கமாக நினச்சுவாங்க, வேலை திருப்பிக்கிடுவாங்க. இப்போ ஒரு நல்ல டெக்னிக்கல் வந்திருக்கு. சொல்லுங்க பாப்போம். செல்ஃபோன் எடுத்து வச்சுக்கிட்டு ஒன்றுமே இருக்காது. இப்போ தான் பயங்கரமாக, ஹலோ சொல்லுங்க, இந்த வந்துட்டேன், இந்த போயிட்டேன், இந்த கொடுத்துட்டேன் அப்படிப்பாங்க. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குது தெரியல. ஆனால் ஒருத்தருமே பேசிக்க முடியாது. அப்படி பேசிட்டு இருக்கும்போது சில நேரம் கிடிக்கிடின்னு என்ன செஞ்சிடும்? பெல் அடிச்சிடும். எதுக்கு சொல்கிறேன்? நான் மனிதர்கள் மறைந்து போவார்கள், மறந்து விடுவார்கள், மறுதலித்து விடுவார்கள், இல்லைன்னா மாறி போவார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் இல்லாதவர், மாறாதவர். எபிரேயர் 13வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லிக்கிறேன். நான் இதுக்கு முந்தி பிரசவம் பண்ணேன். நீங்கள் எதை கேட்டாலும் அவர் என்ன செய்வார்? தருவார். எதை கேட்புகளோ அதை என்ன தருவார் சொல்லி. காரணம், ஆகார் சொன்னா என்னை காண்கிறவரை விடத்தில் கண்டேன். கடந்த நாட்களில் அன்னாளை குறித்து பார்த்தோம். அவள் இனி துக்கமுகமாக இருக்கவில்லை, அவருடைய கண்ணீர் வேதனை மாறிற்று. இப்போ இங்கே யோவான் 11வது அதிகாரத்தில் லாசருடைய மரணம் எல்லாருக்கும் தெரியும். இது குறித்து நிறைய பிரசங்கம் பண்ணுவதற்கு அவர்களுடைய அவசியம் இல்லை. மறித்து விட்டான். அவன் மரண அவஸ்தைப்படுகிற நேரத்தில், அந்த நேரத்தில் சொல். ஆனாலும் என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அருமலே கேள்விப்பட்டுட்டு பிந்தி அவர் 4 நாள் கழிச்சு வர்றார். அப்போ வரும்பொழுது சொல்கிறாங்க, நீர் இருந்திருந்தனா அவன் செத்துருக்க மாட்டான், நீ இல்லாதனால என்ன செஞ்சிட்டான்? இறந்து போனான். அப்போ அவர் சொல்கிறார், மறித்தாலும் என்ன செய்வான்? பிழைப்பான். அது உயிர்த்தெழுதல் நாளில் எல்லாரும் பிழைக்கும் போது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. நினைக்கும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது? அப்போது மார்த்தாலும் மரியாளும் அவளோடு இருந்த தோழிகளும் உறவினர்களும் நண்பர்களும் கோக்குள்ளன்னு அழுகிறாங்க. இயேசு வருகிறார், வந்து விட்டார் என்று சொல்கிறாங்க. சொன்னாலும் பொருட்படுத்தாமல் அழுது கொண்டு இருக்கிறாங்க. நம்ம சொன்ன நேரத்தில் அவர் என்ன செய்யலை? வரல இல்லை. அவர் இனிமேல் வந்து இப்போ வந்து என்ன செய்ய? செத்தாச்சு, அடக்கம் பண்ணியாச்சு, நாரி போயிட்டு இப்போ என்ன நமக்கு ஆறுதல் சொல்ல தானே வராரு அப்படின்னு நினச்சிருந்தாங்க. ஆனால் அங்கே தான் சொல்கிறாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன். இன்றைக்கி நாம் ஆராதிக்கிற, சேவிக்கிற, தொழுது கொள்கிற, அல்லது நாம் கூப்பிடுகிற, ஜெபிக்கிற அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? உயிருள்ளவராக இருக்கிறார்.
என்பதை அறியாமலே பல நேரத்தில் அழுதுகிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ அவரும் மனுஷனாயிருந்தபடினால அழுகிற உடனே அழுகல் என்று சொன்ன வார்த்தையின்படி அழுதார், கண்ணீர் விட்டார். பிரைஸ் தி லார்ட். கண்ணீர் விட்ட பிற்பாடு கேட்டார், எங்கே வச்சிங்க? சொன்னாங்க, 4 நாள் ஆயிற்று, நாறு போயிற்று, இனிமேல் ஒன்றும் என்ன செய்யாது, நடக்காது, கூடாது, ஆகாது, முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவர் சொன்னார், அந்த கல்லறையை காட்டுங்கன்னாரு. காட்டினாங்க. கல்லை போட்ட சொன்னார். அவர் ஒரு சின்ன ஜெபம் பண்ணார், நான் உங்களுடைய ஊழியக்காரன் என்று சொல்லி ஜனங்கள் விசுவாசிக்கும்படி என்னை கேட்டவளோ அப்படின்னு சொல்லிட்டு லாசருவே வெளியே வாழ்னார், உயிரோடு வந்தான். கல்லை புரட்ட சொன்னார், கட்டுகளை அவிழ்க்க சொன்னார். லாசருவை உயிருள்ளவனாய் அவர்களிடத்தில் விட்டுட்டு போனார். நான் இங்கே சொல்ல வருகிற விஷயம் என்ன சொன்னால், நாம் ஆராதிக்கிற அல்லது நாம் ஜெபிக்கிற நாம் வேண்டிக் கொள்ளுகிற ஆண்டவர் உயிர் உள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரை நோக்கி தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நான் அதை திரும்பவும் நினைவுபடுத்துகிறேன். 145 சங்கீதத்தில் 18ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். 145:18 வாசித்து பாருங்க. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அதுக்கு அடுத்த வசனம், அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். ஆமென். அந்த 18ஆம் வசனம், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கு அப்படி இருக்கிறாரு. இதை பூரணமா நீங்க எப்பொழுதும் ஆணித்தரமா நம்பி இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஜெபிக்கிறேன், நான் சின்ன காரியமோ பெரிய காரியமோ என் ஆண்டவர் அவர் என்னுடைய சத்தத்தை என்ன செய்வார்? கேட்பார், பதில் கொடுப்பார். பதில் கொடுப்பது மாத்திரமல்ல, எல்லாரையும் போல சமாதானமாக இருங்க, ஆறுதலாக இருங்க அப்படி சொல்லிட்டு போகிறவர் அல்ல. நமக்காக பரிதாபப்படுகிறவர், உயிருள்ளவர், நமக்காக இழந்து போனதை அருமையாலே மீட்டு கொடுக்கிற ஆண்டவர், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன். ஏசாயா 35:10 ஏற்கனவே நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். சஞ்சலவு தவிப்பு ஓடி போகும், நித்திய மகிழ்ச்சி நம்முடைய தலையின் மேலே என்ன செய்யும்? தங்கும். அப்போ அங்கே பாருங்க, அவர் கல்லை புரட்டவும் கட்டுகளை அவிழ்க்கவும் சொல்ல காரணம் என்னன்னு சொன்னால், சில கட்டுகளும் தான் தேவனுடைய கிரியைகள் நம்மிடத்தில் விளங்காதபடி வெளிப்படாதபடி தடுத்து நிறுத்தும். அது உலக பாரம்பரியமாக இருக்கலாம், மற்ற பல்வேறு விதமான காரியங்களாக இருக்கலாம். இப்போ எனக்கு அது சப்ஜெக்ட் அல்ல. இப்போ என்ன சொல்ல வரேன், அவர் உயிர் உள்ளவர். அல்லேலூயா. அவர் காலம் தாமதித்து வந்தாலும் அவர் நிச்சயமாக மரித்தோரை உயிரோடு எழுப்ப வல்லமையுள்ளவர் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். இவர்கள் மனுஷனைப் போலவே யோசித்தார்கள், மனுஷர்களைப் போலவே சிந்தித்தார்கள். அதனால் இனி என்ன ஆக போகுது, இனி என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க. அப்போதான் சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், விசுவாசித்து உயிரோடு இருக்கவே என்னைக்கும் அறியாமலும் இருப்பான்னு சொன்னார். அடுத்து 20ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா, யோவான் 20ஆம் அதிகாரத்தில் அங்கு ஒரு ஸ்திரியை பார்க்கிறோம். இயேசு உயிரோடு எழுந்து விட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தார். அதற்கு முன்பதாகவே சொன்னார், அவர் அடைய போகிற பாடுமரணத்தை குறித்தும், அவர் அடைய போகிற மரணத்தை குறித்தும், அடக்கம் பண்ணுதலை குறித்தும், 3ஆம் நாள் உயிரோடு எழுப்புகிற காரியத்தை குறித்து சொன்னார். அல்லேலூயா. அந்த வார்த்தையை அவர் அருமலே அந்த மரணம் என்கிற காரியத்தை ருசி பார்த்த பிற்பாடு இவர்கள் மறந்தே போய்விட்டார்கள். முதலாவது சொன்ன 11ஆம் அதிகாரத்தில் அவர் உயிரோடு இருக்கிறார், அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார். 20ஆவது அதிகாரத்தில் அவருடைய வசனத்தை, அவருடைய வார்த்தையை, அவரை மறந்தது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தையை மறந்து விட்டார்கள். அல்லேலூயா. நீங்கள் எங்கள் 20ஆவது அதிகாரத்தை போய் படித்து பார்த்தீங்கன்னா, வாரத்தின் முதல் நாளில் அவர்கள் என்ன செய்ய போகிறாங்க? வாசிங்க அந்த 1-2 வசனம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து. போதும். இது எப்படின்னா,
தேவனுடைய அதாவது கிறிஸ்தவனுடைய பாரம்பரியத்தின்படி இயேசு சொன்ன வார்த்தையை கம்ப்ளீட்டாக மறந்துட்டாங்க. கம்ப்ளீட்டாக. நீங்கள் நிறைய பேர் கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய மகத்துவங்களே ஜனங்களுடைய கையில் என்ன செய்தேன்? எழுதி கொடுத்தேன். அப்போ அதை என்ன செய்து விட்டார்கள்? அந்நிய காரியமாய் எண்ணி விட்டார்கள். அப்புறம் பார்க்கிறோம், என் ஜனங்கள் அறிவில்லாமல் என்ன செய்கிறார்கள்? சங்காரமாகிறார். ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் மேலே நம்பிக்கை கிடையாது, விசுவாசம் கிடையாது. அல்லேலூயா. நம்பிக்கை விசுவாசம் இல்லாமல் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வர்றோம், ஏதோ ட்ரெடிஷனலாக பாட்டு பாடுகிறோம், பிரசங்கம் கேட்குறோம். இன்னும் பாருங்கள், நிறைய பேர் லேட்டாகவே தான் வந்துட்டு இருப்பாங்க. உணர்வு தெய்வ பயம் இருக்குமானா 9ங்கிற இடத்துல 9 மணிக்கு வருவோம். நமக்கு பாரம்பரியமாக தான் ஆண்டவரை ஆராதிக்கிறோமோ ஒழிய உண்மையான தெய்வ பயத்தோடு ஆராதிக்கிறவர்கள் எத்தனை பேர் என்று சொன்னால் விரல் விட்டு எண்ணணும். எப்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும்? நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியும், நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியும், நம்முடைய வேலை, தொழில், படிப்பு, கல்வி மாத்திரமல்ல ஆத்தும சரீர ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வேண்டுமானால் உண்மையான தெய்வ பயம் வேணும். முதலாவது அவர் ஜீவனுள்ளவர், உயிரோடு இருக்கிறவர். 2வது அவர் வார்த்தையாக இருக்கிறார். யோவான் 1 வாசிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை ஆமாம் 14 வசனத்தில் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் எனக்குள்ளே. அந்த உணர்வு இருக்குமானா 2 கொரிந்தியர் 6:14 படி நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிற. இன்னைக்கு ரொம்ப அசட்டையா, ரொம்ப நிர்வசரமா இருக்கிறோம். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத காலங்கள் வரப்போகுது, வந்து கொண்டு இருக்கிறது. அப்போல்லாம் எங்கே போவோம்? நம்ம வாட்டுக்கு வீட்டை போட்டு பேசாமல் நல்லது படுத்துக்கலான்னு சொல்கிற நிலைமைக்கு போயிடும். இந்த நமக்கு கிடைத்த இந்த காலத்தில் எஸ்தர் ராஜாத்திக்கு மொர்தெகாய் சொன்னது போல இந்த காலத்தில் கிரியை செய்ய வேண்டிய காலம். ஆண்டவரை தேட வேண்டிய நேரத்தில் தேடணும். நமக்கு வேலை இருக்குது, தொழில் இருக்குது, சரீர களைப்பு இருக்குது, வியாதி இருக்குது, தூங்க ரொம்ப நேரம் வேணும். நிறைய ஆட்கள் ஞாயிற்றுக்கிழமை தான் ரொம்ப நேரம் தூங்குவாங்க. காரணம் என்னன்னா ஆண்டவரை குறித்த உணர்வு இல்லை. யோவான் ரோமர் 1 சொல்லப்பட்டிருக்கு, தேவனை தேவன் என்று அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் துதியாமல் இருந்து சிந்தனையில் வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது. நிறைய பேருக்கு தெய்வ பயம் இருக்குமானா சமயத்து மாத்திரமல்ல, கர்த்தருக்காய் செயல்படுகிற ஒவ்வொரு அசைவும் வித்தியாசமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இங்கே 20 எல்லாரையும் போல தான் தேடி போனாங்க. இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் சொன்னபடி 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவார். உயிரோடு எழும்புகிறவரை நான் போய் தரிசிக்க போறேன்னு போனாலா? அப்படி போனால் என்ன கொண்டு போயிருக்க மாட்டா? கந்த வர்க்கம் கொண்டு போயிருக்க மாட்டா. பாடியாகத்தான், மரித்த சரீரமாகத்தான் எண்ணி போறது. அங்க என்ன விஷயம்? ஒரே காரியத்தை சொல்லிட்டு நான் கடந்து போறேன். கர்த்தரிலும் அவருடைய வார்த்தையிலும் அவர் அதை நம்பிக்கை இல்லாமல் கம்ப்ளீட் செஞ்சாங்க. என் ஜனங்களோ என்ன செய்றாங்க? அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை தள்ளிறாங்க. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் பைபிள் நமக்கு வேணும், இல்லைன்னா வீட்டில் வேத வாசிக்கலான்னு கேட்பாங்க. வேதத்தை வாசிக்கணும், ஏதோ வேதத்தை அறிஞ்சுக்கிடணும். நிறைய பேருக்கு வாழ்க்கை கிடையாது. அதுலேயும் என்னையே நான் பார்க்காம மற்றவங்களை பார்க்கறது. மற்ற 7 சொன்னார், மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கறதுக்கு நீ யார்? முதலாவது என் குறைகளை, என் பலவீனத்தை, என் மீறுதலை, என்னுடைய காரியத்தை நான் பார்க்கணும். அல்லேலூயா. பார்த்து என்ன நான் சரிப்படுத்துறேன்னு எல்லாம் சரியாயிருங்க. இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக பாருங்கள். என்னையை நான் சரிப்படுத்திட்டேன்னா எல்லாமே சரியாயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி செய்யும்போது மற்றவர்களை பார்க்கிற போல பார்க்க, மற்றவர்களை போலவே எல்லா கிறிஸ்துவளைப் போல நம்ம உபவாச நாட்களில் ஜெபம் பண்ணோம். நம்ம சபை எல்லா சபையும் போல இது ஒரு சபையாக நினைச்சக்கூடாது, இருக்கக்கூடாது. ஒரு வேறுபட்ட பரிசுத்தமுள்ள பரலோக தரிசனம் உள்ள நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்கிற ஆசையோடு விருப்பத்தோடு
நம்முடைய சபையும் நாமும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ இங்கே என்ன விஷயம், ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்கிறேன். ஆண்டவரை மறந்தது மாத்திரமல்ல, அவர் சொன்ன வார்த்தையை மறந்து விட்டார்கள். அதனால தான் உயிர்த்தெழுந்த இயேசுவை அவ பார்க்குறா, பேசுகிறா, ஆனால் அவர் தான் உயிரோடு எழுந்த இயேசுன்னு அறியலை. வீணானு செய்றா, என்ன செஞ்சா? அழுதுகிட்டு இருந்தா. இப்போ இந்த ரெண்டு அழுகைக்கு வித்தியாசத்தை சொல்கிறேன். இப்போ இவ அங்கே அழ வேண்டிய அவசியமே கிடையாது, இல்லை. அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். சொன்னபடி உயிர்த்தெழுந்து ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் கேட்டா. அப்போ காரணம் என்ன? அறியாமை என்று சில சொல்லுவாங்க. இல்லவே இல்லை. கர்த்தருடைய வார்த்தை என்ன செஞ்சாங்க? மறந்து மறுதலித்து நின்ற அனுபவம் தான் அது. ஆண்டோடைய வார்த்தையின் மேலே சரியான விசுவாசமும் நம்பிக்கை கீழ்ப்படுதல அந்த நலதையில கொண்டு போயிருக்கவே மாட்டாங்க. அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனால் கல்ற போயிருக்க மாட்டாங்க. மைக் சரியா கேட்கல. கல்லறைக்கே போயிருக்க மாட்டாங்க. வீட்டில் இருந்து உயிரோடு இருந்த இயேசு அவர், ஆண்டவரே உயிர்த்தெழுந்தவரே வாரும் எனக்கு தரிசனம் ஆகும் என்று கேட்டிருப்பாங்க. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க, இப்படித்தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்கள் எப்படி அப்படிங்கிறதான் முக்கியமான காரியம். ஆண்டவர் மேலே ஒரு பூரண நம்பிக்கை விசுவாசம் இருக்குமானால், அவர் முதலாவது சொன்ன 11 அதிகாரத்தில் அவர் உயிரோடு இருக்கிறவர் என்று விசுவாசித்து அவரை பின்பற்ற வேண்டும். எல்லாரையும் கல்லையும் மண்ணையும் கும்பிடல, அதே மாதிரி நம்மளும் இயேசு அப்படிங்கிற பேரை சொல்லி கும்பிட்டு இருக்கக்கூடாது. அவங்க சில அந்த பூஜை ஆச்சாரங்கள் வழக்கங்கள் வச்சிருக்கிறாங்க. அதே போல் நம்மளும் சில ஆராதனை முறை ஒழுங்குகள் வச்சிருக்கிறோம். அவர்களுக்கு நமக்கு வித்தியாசமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் உயிருள்ள தெய்வத்தை கும்பிடுறதாக அர்த்தம் இல்லை, ஆராதிக்கிறதாக அர்த்தம் இல்லை. அல்லேலூயா. உயிருள்ளவர் ஆராதிப்போமானால் யோபு சொன்னார் பாருங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அதே மாதிரி அவன் சொன்னான் உயிரோடு இருக்கிறான் மாத்திரமல்ல, கொண்டு போட்டாலும் உமத்தான் ரட்சிவேன், நம்பிக்கையா இருப்பேன். அப்போஸ்தலர் பவுல் அதைத்தான் சொன்னார். நமது ஆண்டவராகிய இயேசு அதைத்தான் சொன்னார். அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் அப்படித்தான் சொன்னாங்க. இயேசுவை பின்பற்றின அந்த 3 சீசர்கள் யாக்கோபு யோவானை பார்த்தீங்கன்னா தன் ஜீவனையும் பாராம ஆண்டவரை பின்பற்றினாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய பின்பற்றுதல் எப்படி இருக்கும்? நான் ஜெபத்துக்கு மாத்திரமல்ல, கிறிஸ்தவம் என்பது அருமையிலே வாழ்ந்து காட்டுவதா கிறிஸ்தவம். வாயில பிரசங்கம் பண்ணுவது கிறிஸ்தவம் அல்ல, ஆராதனைக்கு வருவது கிறிஸ்தவம் அல்ல, பல காரியத்தில் ஊழியத்தை செய்கிற அது கிறிஸ்தவம் அல்ல. அதெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்த காரியத்தை நம்ம வெளிப்படுத்துகிறோம். வாழ்ந்து காட்டணும். வாழ்ந்து காட்டுறதுக்கு நான் ஆராதிக்கிறேன், நான் சேவிக்கிறேன், என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிற தெய்வத்தை நான் கும்பிடுறேன், ஆராதிக்கிறேன். நம்ம வாசிக்கிறோம் அந்த வருஷத்துக்கு கூட வாசித்த 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14 வருஷத்தை பாருங்க. 1 கொரிந்தியர் 3 16 17 வாசி பாருங்க. 1 கொரிந்தியர் 6 19 20 வாசி பாருங்க. அங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்கிறது? பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. அந்த வருஷத்தை திரும்ப வாசிங்க. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி. இப்ப இந்த வேர்டுக்கு என்ன அர்த்தம்? வாசம் பண்ணுதல், உலாவுதல்னா உயிருள்ள ஒரு ஆள் தானே வாசம் பண்ண முடியும். உலாவுதல்னா அப்படியே நடக்கிறது, ஆடுறது, பாடுறது, பிரசன்னம். அப்போ ஒரு உயிரோடு இருக்கிறவர் தான். அப்போ நம்முடைய ஆண்டவர் அந்த வசனம் அருமையா சொல், நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன். வெளிப்படுத்தல் 21:3 அவர் தான் வாசிக்கிறது. மனுஷனத்தில் தேவனுடைய வாசத்தலம் இருக்கிறது. தேவன் என்ன செய்றாரு? வாசமாயிருக்கிறார். அப்போ அவர் உயிருள்ளவராய் உயிரோடு இருக்கிறவா
அருவாய் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஹalleluya. நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். ஹalleluya. அந்த உள் உணர்வு இருக்குமானா எல்லா மனுஷர்களுக்கு இருக்கிற சுபாவம் எனக்கு வராது. ஆமென். மற்றவங்களுக்கு வர்ற கோபம், மற்றவங்களுக்கு வர்ற எரிச்சல், மற்றவங்களுக்கு வருகிற பொறாமை, மற்றவர்களுக்கு வருகிற அந்த மாமிசத்தின் கிரியைகள் எனக்குள்ள இருக்காது. அல்லேலூயா. அருமையிலே பழைய மனுஷனுடைய செய்கைகள், பழைய மனுஷனுடைய கிரியைகள், பழைய மனுஷனுடைய சுபாவங்கள் எனக்குள்ள இருக்காது. ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தா எப்படி இருக்கிறான்? புது சிஷ்யா இருக்கு. பழைய எல்லாம் அழிச்சிட்டு ஒளிந்து போயினேன், இதோ கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். 5:24 வாசிக்கிற கிறிஸ்துவின் உடையவர்கள், நான் அதை இப்படி சொல்லுகிறேன், கிறிஸ்தவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அடுத்து சொல்றார், நான் கிறிஸ்துவுக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. உலகத்தை சிலுவையில் அறைந்திருக்கிறார், அறைய ஒப்பு கொடுத்திருக்கிறேன். இதுதான் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதையும் அவர் வார்த்தையின்படி அவர் என்னை நடத்துவார் என்பதையும் அறிந்து வாழ்கிற வாழ்க்கை. 11 அதிகாரத்தில் அவர் உயிரோடு இருக்கிறார் என்கிறதை நம்பாமல் போனதுனால தான் அழுதார்கள். 20 அதிகாரத்தில் அவர் சொன்னபடி வாக்கு மாறாதவர், வாக்குத்தத்த பண்ணினவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. அதை நம்பினா கல்லறைக்கு போயிருக்க மாட்டாங்க. இன்னைக்கும் ஆண்டவர் சொல்லுகிற யோவான் 14 என்ன சொல்லுகிறாரு? உங்களிடையே கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமார்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லிட்டு 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை இடத்துல சேர்த்துக் கொள்ளுவேன். போதும், இப்படி சொல்லியிருக்கிறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரட்சகர் வர எதிர்பார்த்து ஆண்டவர் வாய்த்ததை சொல்லியிருக்கிறார். அன்றைக்கு அவர்கள் அந்த வார்த்தையை நம்பாம கல்லறைக்கு போறாங்க. இன்றைக்கு நான் உங்களை கேட்கிறேன், என்ன கேட்கிறேன், நம்ம இந்த வார்த்தையில நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கிறோமா? அவர் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவான்னு எத்தனை பேர் நம்புறீங்க? திரும்ப வருவாருங்கிறத எத்தனை பேர் நம்புறீங்க? அவரோடு கூட என்ன உட்கார பாருங்கிறத எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படியானால் நம்முடைய எண்ணம், சிந்தை, செய்கை, நடத்த, பார்வை, நம்முடைய ஒவ்வொரு அசைவும் வித்தியாசமா இருக்கும். இருக்குமா இருக்காதா? உலகத்துக்குரியதை நேசிக்க மாட்டோம், உலகத்துக்குரியதை நம்பிக்கை வைக்க மாட்டோம். அந்த கலாத்தியர் 6:14 வாசி பாருங்களேன். கலாத்தியர் 6:14 வச்சுக்கிறோம். என்னவென்றால் கலாத்தியர் 6 வாசிக்கிறீங்க. 6:14 நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டுவதற்காக அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை. போதும், அந்த 14 மட்டும்தான். அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். இதுதான். அல்லேலூயா. இயேசு எனக்காக பாடுபட்டார், மரித்தார், இரத்த சிந்தினார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தார், உயிரோடு இருக்கிறார் என்கிற பெரிய விசுவாசம் நமக்கு வேண்டும். அடுத்து என் பாவங்களும் அக்கிரமங்களும் அநியாயங்களும் சாபங்களும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படுகிறது. பாவ மன்னிப்பின் நிச்சயம் இயேசுவின் இரத்தத்தினால தான் எனக்கு உண்டு. அல்லேலூயா.
அப்ப அவர் சிந்தின இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது அல்லது எனக்கு உண்டாயிருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படியானால் அவர் எனக்காக மரித்தவர், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார், ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார், திரும்ப வரப்போறார். யாருக்காக? ஒவ்வொருவரும் இதில் மட்டும் விட்டு கொடுக்கவே கூடாது. நான் என் மனைவிக்கு, என் மனைவி எனக்கு, எங்கள் வீட்டுக்காரர் முன்னாடி போட்டோம் நான் கொஞ்சம் இடம் விடுறேன் அப்படின்லாம் அங்கே என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இடஒதுக்கீடெல்லாம் பண்ண முடியாது. வேறவன் பற்றுக்கொள்ளாதபடி நீ எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையா இருக்கணும். உன் கிரீடத்தை வேறொருவன் எடுத்துக்கொள்ளாதபடி ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்கள்ல எல்லாவற்றிலும் பொதுவாய் என்று சொல்லி இந்த பொதுவான காரியம் அல்ல. தேவனுடைய சமூகத்தில் அருமளே ரட்சிப்பு என்பது ஒவ்வொரு தனி மனுஷனுக்கு உரிய காரியம். பரிசுத்தமும் அப்படித்தான், பக்தி வைராக்கியமும் அப்படித்தான், பரலோகமும் அப்படித்தான், ஆளுகையும் அப்படித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல நான் விட்டு கொடுக்கிறேன். என் மனைவி, நாங்கள் மாம்சமும் எலும்பில் எலும்புமா இருக்கிறோம், அதனால நீங்க முதல்ல போங்க, நாங்க பின்னாடி வரோங்கிறதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. யார் தேவனுடைய சமூகத்தில் சரி அந்த நியாயத்தீர்ப்பின் நாளில் தேவனுக்கு முன்பதாக யார் அவருக்கு ஒப்பனையான பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களைத்தான் அவர் தம்முடைய சமூகத்தில் உண்மை உத்தமுள்ள ஊழியக்காரனே உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்க சந்தோஷத்தில் பிரவேசிங்கள் என்பார் ஒழிய, நீ உங்கள் வீட்டுக்காரோடு இருந்த, உங்கள் வீட்டுக்காரர் உன்னோடு கூட இருந்தார், உன் ஜபத்தினால அவர் வளர்ந்தார், அவர் ஜபத்தினால் நீ வளர்ந்த, அதனால பரவாயில்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்கிறலாம் அங்கே என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஐயோ, நான் எங்கள் வீட்டம்மா நிழல்லாம் போகிறேன், அவங்க சொல்கிறபடியே தானே வேத வாக்காக இருக்குது, எங்கள் வீட்டையே சொல்கிறதானே எங்கள் வீட்டில் வேத வாக்கு, என் பிள்ளைகள் தானே, என் பெற்றோர் தானே. நோ, ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிப்பு என்பது அந்த யோவான் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் 3ஆம் வசனத்தில், நான் போகிறது உங்களுக்கு நல்லது, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நீங்களும் வந்து என்னோடு கூட இருக்கும்படி நான் உங்களுக்கு, அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க எல்லாரும் பாருங்க அந்த பைபிளை. மறுபடியும் வாசிங்க. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் போதும் எங்க அவர் இருக்கிற இடத்துல யாருக்கு கிடைக்காத பாக்கியங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு இப்போ இந்த நம்ம சத்தில் முந்தி ஒரு சில நேரத்தில் அப்படி இருந்துச்சு, சிலர் கட்டை போட்டு ஒரு இடத்த பிடிச்சி வச்சுருப்பாங்க, அந்த இடத்துல தான் வந்து என்ன செய்வாங்க, உட்காருவாங்க. அதில் வேற ஒரு அக்கா வேற ஒரு இந்த சேரில் கிறிஸ்துராஜா இருக்கிற சேர் இன்னாருக்கு தான் போட்டு, தம்பி எழுப்புங்க அப்படிங்கிறல. இப்போ நம்ம சத்தில் இல்லை, சில ஆலயத்தில் என்ன செய்யுது இருக்குது, அந்த சேர் இன்னாருக்கு தான், அதில் உட்கார்ந்துட்டு பிரச்சனையே பெருசாகிடும், பூகம்பமே என்ன செஞ்சிடும், வெடிச்சிடும். ஆனால் அங்கே ஆண்டவர் சொல்றாரு, அவர் சீட்டில் நம்மளை உட்கார வைக்கிறார். கொலோசியர் நிருபத்தில் வாசிக்கிற 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், கொலோசியர் 3:1 வாசி பாருங்களேன். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், ஆமென், அங்க வாசிக்கிற நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அதே சீட்டுங்க. எத்தனை பெரிய பாக்கியம். கரங்களை தலைக்கு மேல தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம இந்த உலகம் தான் சதம் என்று வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டாம். இப்போ நான் சொல்றது கர்த்தருடைய வார்த்தை. முதலாவது நாம் ஆராதிக்கிற உயிர் உள்ளவர், ரெண்டாவது அவருடைய வார்த்தையில் பூரண நம்பிக்கை விசுவாசம் இருக்கணும். உபாம வருஷத்தில் வாசிக்கிறோம், மாறி மாறி சொல்ல முடியல, ஒவ்வொரு வாரம் சில நேரம் சொல்கிறேன். 28 அதிகாரத்தில், பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்க நீ மேன்மையாக இருப்ப. எப்போ? அப்படி வார்த்தையின்படி செய்ய
உண்மையாய் செய்ய, கடைப்பிடிக்க, கீழ்ப்படிய கவனமாயிருக்கும் பொழுது, அல்லேலூயா. அதன்படியே செய்யும் பொழுது, அது நிறைய உதாரணங்களை பார்க்கும். காண ஒரு கல்யாணம் நமக்கு நல்ல உதாரணம், நல்ல எவிடன்ஸ். பிரைஸ் தி லார்ட். தண்ணியை ஊற்றுக்கினாரு, மொண்டு கொடுக்கனாரு, கொடுத்தாங்க, கீழ்ப்படுத்தாங்க, பூரணமாக விசுவாசித்தாங்க. நேற்று கூட பாசு பிரசவம் பண்ணும்பொழுது சொன்னார், அருவிலே சூருக்கு அடுத்து அந்த மாறா என்கிற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே தண்ணி எப்படி இருந்துச்சு? கசப்பாக இருந்துச்சு. மோசே ஆண்டவருக்கு முறையிட்டு ஆண்டவர் சொன்னார், ஒரு மரம் இருக்குல்லப்பா, அதை வெட்டி போடுனார். அப்படியே செஞ்சான். நீங்களாம் பைபிளை படித்து பார்த்தா சிலதெல்லாம் வினோதமாக இருக்கும். அறிவுக்கு, ஞானத்துக்கு, புத்திக்கு, விவேகத்துக்கு, சில காரியத்துக்கெல்லாம் அது உட்படாது. ஆனால் நம்ம மண்டையா, அறிவா, புத்தியாக சிலதை செய்கிற மாதிரி இருப்போம். தோற்று போயிடுவீங்க. நான் சொல்கிறேன், எத்தனை பேருக்கு விளங்குது? ஆமாம், தோற்று போயிடுவோம். கண்மொழித்தனமா விசுவாசிக்கணும், நம்பணும், செயல்படணும். அல்லேலூயா. ஐயோ இவ்வளோ காசு கொடுத்தா என்ன ஆகுது, நமக்கு ஷார்ட்டேஜ் ஆயிருமேன்னு யோசித்தீங்கன்னா ஷார்ட்டேஜ் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதெல்லாம் யோசிக்காம, மாமிசத்தோட ரத்தத்தோட யோசனை பண்ணாம, கர்த்தருடைய வார்த்தையின்படியே கீழ்ப்படிஞ்சிங்கன்னா இந்த வசனத்தை மறக்கவே கூடாது. இருதயமாகி இருதயத்தில் எழுதி கொள்ளணுமா? சதையான இருதயத்தில் வேத வசனம் செய்யணும், இருதயத்தில் வாயில் இருக்கணும், ஒரு நாள் மறக்கக்கூடாது. இன்னும் பைபிள் ஒரு கொடூரமான வசனம் இருக்குது, வேதத்தையும் மறந்தீங்கன்னா பிள்ளைகளை மறந்துடுவேன். பிள்ளைகளை மட்டுமா? பிள்ளைகளை மட்டுமா? வலது கையை மறப்பங்கிறார். வலது கை தான் நமக்கு எல்லாம் பூவா. அப்படின்னா கம்ப்ளீட் மறக்கப்பட்டுருவாங்க. நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு சொன்ன ஆண்டவர் இந்த வேத வசனத்தை மறந்த அப்படின்னா என்ன செய்வேன்? உன்னைய மறந்துடுவேன், உன் தொழிலை மறந்துடுவேன், உன் கிரிகளை மறந்துடுவேன், உன்னுடைய பிள்ளைகளை என்ன செய்வேன்? மறந்து. அல்லேலூயா. சங்கீதம் 1 சங்கீதத்தில் அத்தனை வாசிக்கிறோம். அவன் வழி வாய்க்கும். எப்போ? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன்தான். மிச்சம் நமக்கு தெரியும். அந்த அதிகாரத்தை குறித்து கொள்ளுங்க, வீட்டில் போய் வாசித்து தியானிங்க. 23 சங்கீதத்தை பாருங்க. அருமையிலே 119 சங்கீதம் முழுமையும் படித்து பாருங்க. 119 சங்கீதத்தில் இருக்கிற அத்தனை வசனங்களையும் இந்த வேத வசனத்தை தான் சொல்லியிருக்கும். ஒரு வசனம், அதில் எத்தனை வசனம் இருக்குது? 176 வசனங்கள் இருக்கு. 176 தடவை இந்த பைபிளை தான் சொல்லியிருக்குது. அல்லேலூயா. எத்தனை பேர் வேதத்தை தேடி வாசிக்கிறீங்க தெரியாது, நேசித்து வாசிக்கிறீங்க தெரியாது. வேதம் வாசிக்கணுமே வாசிக்கிறீங்க, அது பிரயோஜனம் இல்லை. ஒரு கதை புஸ்தகத்தை படிக்கிறது போல வேதத்தை குறித்து அறிவு உண்டாகிறது முக்கியம் அல்ல, இது உன்னுடைய வாழ்க்கையாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அன்றைக்கு அவ உயிரோடு இருக்கிற உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்ணுக்கு கண்ணா பார்க்கிற, என்ன சொல்ல போனா அச்சுறுமா நிற்கிறார். அவரை பார்த்து அழுகிறான். இப்பதான் கேட்டார், ஏன் அழுகிற? யாரை தேடுகிறார்? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலும் பல நேரத்தில் பல காரியத்துக்கு விடை கிடைக்காம இருக்க காரணப்படுத்தான். ஒரு காரியத்தை சொல்ல நினைக்கிற சமயம் முடிஞ்சிச்சு. எசேக்கியா ராஜா நமக்கு தெரியும். 2 ராஜாக்கள் புத்தகத்தில் 20 அதிகாரம் 1 வசனம் முதல் 7 வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு தீர்க்கதரிசி வந்து அழகாக போகிற போக்கில் ஒரு அடிச்சு மாதிரி அடிச்சு போயிட்டார். என்ன சொல்லிட்டாரு? வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, உன் வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்தி, பிள்ளைகளுக்கு அது இருக்கிறதுக்கெல்லாம் ஒழுங்குபடுத்தி, நீ சீக்கிரம் நினைச்சு போற, மறிச்சு போவேன், சாக போறார். அவன் எப்படி இருக்கும்? நம்மளை பார்த்து, என்னைய பார்த்து நான் இப்படி அங்கிட்டு இங்கிட்டு ஓடி திடிச்சு இருக்கிறேன். யாரோ ஒருத்தர் வந்து, ஒரு போதகர் வந்து, ஒரு திருக்கரிசி வந்து நேற்றைக்கு நான் திறப்பின் வாசல் வாச ஜபத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு அம்மாவும் மகளும் வந்தாங்க. வந்த உடனே என்னப்பா செய்துவிடேன், பாஸ்டர் நல்லா தான் இருந்தேன், நான் சிஜிசி ட்ரைனிங்கெல்லாம் வந்தேன், நல்லா செஞ்சேன், நல்லா இது பண்ணேன். ஒரு தீர்க்கதரிசி வந்தார். எங்கள் பாஸ்டர் இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கணும்னு சொல்லி தலையில் கை வச்சு ஜோ பண்ணுங்கன்னாரு. அவர் தலையில் கை வச்சு பயங்கரமாக தீர்க்கதரிசி சொன்னார்.
அன்னைக்கு பிடிச்சது எனக்கு மெண்டல். இப்படியே சொல்லிச்சு அந்த பிள்ளை. 38 வயசு. அதுலேருந்து என்னால் ஒன்றுமே, நிறைய பேர் ரொம்ப நூதனமாக நம்ம பாசத்துக்கெல்லாம் கிருபை இல்லை, வல்லமை இல்லை, ஒன்றுமே இல்லை. அவர் எப்படி வல்லமையாக அக்கினியாக இருக்கிறாரு, அந்த அக்கினி எங்கே அப்படிங்கிற மாதிரி சிலர் இப்படி விசேஷமாக ஞானம் போல், புத்தி போல், அறிவு போல் யார் யாரையோ எதையோ தேடுறது. அவர் தீர்க்க தரிசனம் சொல்லி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை 2017 ஊழியம் செஞ்ச பிள்ளை, சர்ச்சுக்கே போக மாட்டேங்குது. நான் சொல்லிக்கிறேன், இங்கே வர சொல்லிக்கிறேன், மேலூர்லேருந்து நீ மாதத்துக்கு ஒரு தடவையாவது எங்கள் ஆராதிக்கு என்ன செய்யணும், அம்மா மகளும் வாங்க, சுகமாகிற வரைக்கும் வாங்க. அதுக்கப்புறம் நான் சொல்கிற சபைக்கு என்ன செய்யுங்க, போங்க. இல்லைன்னா உங்களுக்காக ஒரு சாலை மேலூரில் என்ன செய்வோம். சத்தம் அலையிலையோ வர மாட்டேங்குது. பாசுக்கு வந்துருச்சு பாரு. அடுத்து ஆரை பண்ண சொல்லிட்டு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், இங்கே ஒரு தீர்க்கதரிசி போகிற பகலில் சொல்லிட்டாரு, நீ சாக போகிற, எல்லாத்தையும் என்ன செய்ய ஒழுங்குபடுத்து. பயம் வந்துருச்சு. 5ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். ஆமென். 3ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். அவருக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ நான் சொல்கிறேன், அவர் உயிரோடு இருக்கிறவர், அப்படி வார்த்தையின்படி செய்கிறவர் சொல்லி எசேக்கியாவுக்கு நல்லா தெரிஞ்சனால தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு போயிட்டான். ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். ஞாபகம் வந்துருச்சு எசேக்கியாவுக்கு. அல்லேலூயா. இந்த மரணத்திலிருந்து விடுதலை ஆக்க வல்லமையுள்ளவர் யாருதான்? கர்த்தர் தான். அப்படின்னு அழுதான். சோர்பக்கமாய் திரும்பி அழுதான். அப்போதான் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவனுடைய விண்ணப்பத்தை என்ன செய்ய, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இப்போது இதோ நான் உன்னை குணமாக்குவேன். அடுத்து வாசிக்கிறோம், 3ஆம் நாளிலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அங்கேயும் அங்கே யோவான் 11ஆம் அதிகாரத்தில் அங்கே அழுதார்கள். யோவான் 20ஆம் அதிகாரத்தில் அழுகை. ஆனால் அங்கே இந்த 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி ஒரு பதில் வந்துச்சா? உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், உனக்கு லாசருவை எழுப்புவேன், அப்படி ஏதாவது பதில் வந்துச்சா? முழிக்கிறீங்களே, பைபிளே படிக்கிறதுல போல இருக்கு. ஒரு பதிலும் கிடையாது. ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்கல்ல, நீ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தால் ஆசிரியர் செஞ்சிருப்பான், நீர் வரல, அவன் செத்து போயிட்டா, முடிஞ்சிச்சு கதை. விசுவாசம் இல்லை, அவர் மேலேயும் விசுவாசம் இல்லை, அப்படி வார்த்தையின் மேலே வல்லமையின் மேலே விசுவாசம் இல்லாமல் போயிட்டு. அதே மாதிரி 20ஆம் அதிகாரத்தில் அப்படித்தான் உயிரோடு எழுந்தவர் நிற்கிறார். ஓடி போய் இயேசுவே என்னை ஆசீர்வதிக்கணும் ஓடி இருக்கணும், காதலில் விழுந்திருக்கணும். வெளிப்பாடு இல்லை அவளுக்கு, அந்த வேத வசன அறிவு இல்லை, மறுதளித்து போயிட்டார். இங்கே பாருங்க, எசேக்கியா சொல்லிட்டு போன உடனே தப்புறதுக்கு வேற வழியெல்லாம் பார்க்கல. இதுக்கு நிவாரணம் என்னதான்? ஆண்டவர் தான். அவர் உயிர்ப்பிக்க, உயிர் கொடுக்க வல்லவர். அவர் சொல்லியிருக்கிறாரே, ஆபத்து காலத்தில் எனக்கு கூப்பிடு, நான் உன்னை. அதனால எனக்கு ஆபத்து வந்துடுச்சு, நான் இப்போ யார்கிட்ட தான் போவேன்? அவரை நம்புவேன், அவர்கிட்ட கூப்பிடுவேன். சோர்பக்கரமாய் விழுந்து அழுதான், பாவங்களை குற்றங்களை மீறுதலை அறிக்கையிட்டான். கர்த்தர் அவனுக்கு இறங்கினார். உன் விண்ணப்பத்தை கேட்ட, உன் கண்ணீரை கண்ட உன்னை குணமாக்கணும். 15 வருஷத்தை என்ன செஞ்சாரு? அல்லேலூயா. அவர் உயிருள்ளவர் என்றும் அவருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது என்று நம்பினதுனால பிரைஸ் தி லார்ட். அடுத்து ஒரு ராஜாவை குறித்து வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரைக்கும் குறித்து கொள்ளுங்க. 5ஆம் வசனம் வாசிங்க, கொஞ்சம் சீக்கிரம் உதவி செய்யுங்க. ஒரு கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிற என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார்.
அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து. போதும். இப்போ எனக்கு சமயம் இல்லாம கடந்து போறேன், வீட்டில் போய் பாருங்க. நம்ம ஆண்டவர் எப்பா எம்மா தாயே தகப்பன் மகனே மகளே உனக்கு என்ன வேணும்னு சொல்றவன். வாசித்து பார்க்குறமே 16, 23, 24 அடிக்கடி சொல்லிக்கிறேன். அங்கே சொல்றார், நீங்கள் என்னிடத்தில் ஒன்றையும் கேட்கல, கேளுங்க, அப்போ உங்க சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி நிச்சயவேன் தருவேன்னு சொன்னாரா இல்லையா? கேளுங்க. இப்போ இங்கே சாலமன்ட்ட வந்து என்ன கேட்குறாரு? 5ஆம் வசனத்தில் என்ன கேட்குறாரு? நீ விரும்புகிறத என்னிடத்தில் கேள் என்று. போதும். இப்போ நான் உங்களை கேட்குறேன் இந்த வசனத்தின்படி. நம்ம ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அந்த 2 காரியத்தை மறந்துடாருங்க. உயிரோடு இருக்கிறார். அவர் வார்த்தை உண்மை உள்ளவர். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை தான் மனுஷனுக்கு ஒளியாய் வெளிப்பட்டது. இப்போ உங்களுக்கு எனக்கு அதுதான். அவர் கேட்கிறாரு. இப்போ இங்க என்ன கேட்டார் சாலமன்ட்ட? நீ விரும்புகிறத என்னிடத்தில் கேளு என்றார். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். நான் அந்த நாட்கள் ஒரு தலைப்பு கொடுத்தேன், நீங்கள் கேட்பது என்ன செய்யும்? கிடைக்கும். இத்தனை பேருக்கு அந்த தலைப்பு ஞாபகம் இருக்குது. ஆமா, இங்க கேட்கிறாரு, நீ விரும்புறத கேள். கேட்கலாமா? கொடுப்பாரா? விரும்புறத கேள்னர். அவன் கேட்டான். எதை கேட்டான்? இந்த மிகுந்த ஜனங்களை ஆளுகை பண்ண, நியாய விசாரிக்க எனக்கு என்ன தாங்க? ஞானம் தாங்கன்னு கேட்டாங்க. நீ வீட்டில் போய் படித்து கொள்ளுங்க. அவர் ஞானத்தையும் கேட்டார். அவர் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்தார் ஒரே வார்த்தையில். அல்லேலூயா. அதனால கேட்க வேண்டிய காரியத்தை அவர் யார் என்று அறிந்து கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவர் அப்படியே கேட்பார், கொடுப்பார். எஸ்தர் ராஜாத்தின் புஸ்தகத்தில் சமயமில்லாபடினால் கடந்து போறேன். 5ஆவது அதிகாரத்தில் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரைக்கும், 7ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் முதல் அவர்களே படித்து பார்த்தீங்கன்னா அங்கே அதாவது அந்த ஜனங்களுக்கு, எஸ்தர் ராஜாத்தியுடைய ஜனங்களுக்கு பெரிய அழிவு வந்து அதை அவங்க சித்தப்பா சிறிய தகப்பனாக இருக்கிற மொர்தெகாய் சொல்லுவார். இவன் நிறைய அவர் உபவாசம் இருப்பார். இவன் நிறைய வெகுமதியை கொடுத்து அனுப்புவான். திருப்பி அனுப்பிடுவார். திருப்பி அனுப்பிட்டு அவர் சொல்லுவார், நம்ம ஜனங்களுக்கு என்ன வந்திருக்குது? அழிவு வந்திருக்குது. நீ சௌரியமாக இருக்கலாம் நினைக்கிறையோ, நம்ம பாஷையில் சொல்கிறேன், ராஜாத்தி ஆயிட்டேன், எல்லாம் ஓகே ஆயிட்டு அப்படின்னு இருக்கிறையோ, நீ அப்படி இருக்காத. இந்த காலத்தில் மௌனமாக இருக்காத அப்படின்னு சொன்னார். உடனே அவன் என்ன செய்யறா? சட்டத்தை மீறி அருமலை ரெட்டுடுத்தி கொலுமற்றத்தில் உட்கார்றான். ராஜா வந்து கேட்கிறார். என்ன கேட்கிறார் பாருங்க. ராஜாவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மண்டாட்டு என்ன? ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் ஆமென். அல்லேலூயா. பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது, உனக்கு என்ன வேணும்? அல்லேலூயா. அவன் என்ன கேட்டா? விருந்துக்கு வாங்கினார். விருந்து வந்த பிற்பாடு அருமையிலே மறுபடியும் விருந்துக்கு வருகிறார் ராஜா. அப்பொழுது செங்கோல் நீட்டப்படுகிறது. அப்பொழுது இந்த யூத ஜனங்களுக்கு விரோதமாய் தீட்டப்பட்ட சதி திட்டத்தையும் சதியின் நாயகனையும் சொல்றார். அப்பொழுது அவருடைய வேண்டுதல் என்ன செய்யப்படுகிறது? கேட்கப்படுகிறது. அல்லேலூயா. அருமையிலே 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம், 9ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, 9ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆமென். அல்லேலூயா. நீங்க இந்த 1ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, அருமையிலே களிப்பும் மகிழ்ச்சியும் சந்தோஷம் உண்டாயிற்று. யூத ஜனங்களுக்கு அது பண்டிகையாய் மாறிட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. நெகேமியா புஸ்தகத்தில் போனீங்கன்னா அங்கே வாசிக்கிறோம். 1ஆவது அதிகாரத்தில் நெகேமியா, நம்ம அந்த ஜெபத்துக்கு அதிகமாக அந்த பகுதியை தியானிப்போம். நெகேமியா அந்த அங்கே போய்
தேவனுடைய பிள்ளைகளையும் அங்கிருந்து சிறையிருப்பில் மீந்திருந்து வந்தவர்களையும் அங்கே இருக்கிற நிலைமையும் விசாரிக்கிறான். விசாரிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது 4ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது? 3ஆம் வசனத்தில் ஆ ஆ ஆ ம் ஆ ம் ஆ ஆ ஆ ம் ம் ஆ போதும். அதுக்கப்புறம் அவருடைய ப்ரேயர், அது கடைசி வரைக்கும் நீங்கள் வாசித்து கொள்ளலாம். இப்படி வாசிக்கும் பொழுது அவன் பானபாத்திரக்காரனாக இருக்கிறான். 2ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது 1ஆம் வசனத்தை வாசிக்கலேன். 1ஆம் வசனம். அர்த்தசஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாய் இருந்ததில்லை. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்கமுகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். போதும். ராஜா என்ன கேட்டாரு? நீ கேட்கிற காரியம் என்ன? கேட்கிற காரியம் என்ன? முதலாவது விரும்புறதை கேள். நெகேமியா அதாவது எஸ்தர் புஸ்தகத்தில் ராஜா தான் கேட்டார், ராஜாத்திய உன் வேண்டுதல் என்ன? ராஜ்யத்தில் பாதியானாலும் உனக்கு தருவேன். இங்கேயும் ராஜா சொல்றாரு, எப்பா உனக்கு என்ன? வீட்டில் போய் படித்து கொள்ளுங்க. அவன் சொல்லுவான், ஒரு பெரிய பட்டியலே சொல்லுவான். நெகேமியா புஸ்தகம் படிக்க படிக்க சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. கேட்கறதெல்லாம் கொடுப்பாரு ராஜா. அல்லேலூயா. ஆலயம் பயங்கரமா கட்டப்பட்டு ஆயிடும். அதே தேவன் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. ஆனா அந்த 2 காரியம் நமக்கு நாலேஜா இருக்கணும். இன்னும் இயேசுநாதர் அநேக இடத்துல வந்து கேட்டார். மார்க்கு சுவிசேஷத்தில் 10ஆவது அதிகாரம் நினைக்கிறேன், 51ஆம் வசனம் வாசி பாருங்களேன். போதும். அதே மாதிரி யோவான் 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே பெரிய அந்த 38 வருஷம் வியாதியாக இருக்கிற மனுஷனுக்கு பார்த்து, நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படி கேட்பார். அருமையிலே அநேக இடத்துல அந்த 18 வருஷம் கூனியை பார்த்து கேட்பார். இப்போ உங்களை பார்த்து கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும்? முழங்கால் படிவிடுமா? நம்முடைய வேண்டுதல் கேட்கப்படும். நம்ம கேட்பது கிடைக்கும். நமக்கு உதவி செய்யும்படி அவர் மனதுருகிற கர்த்தர். நீங்கள் நானும் வீணா விருதாவாய் அழ வேண்டிய அவசியம் இல்லை. அந்த யோவான் 11ஆம் அதிகாரத்திலும் 20ஆம் அதிகாரத்திலும் அறியாமையினால் அழுதது போல நீங்கள் நானும் அழ வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு ஒரு நாலேஜ் இருக்க வேண்டும். நாம் ஆராதிக்கிற தெய்வம் யார்? அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? அதன்படியே செய்ய நம்மை பூரணமாய் ஒப்பு கொடுத்தோம். ஆனால் நிச்சயமாய் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் மாத்திரமல்ல, நீ விரும்புகிறதை கேள். உனக்கு என்ன வேண்டும்? உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு நம்ம கேட்கறதுக்கு மேல கிரியை செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். கர்த்தர் வார்த்தை மூலமாக நம்மோடு கூட பேசுகிறபடினாலே நம்ம எல்லாரும் ஏகோபித்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறத மேம்படுத்தலாமே. லேலுயா 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 லேலுயா.